எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சி ப்ரோஸ் கிரியேஷன்ஸ் தமிழ். நம்ம சேனல்ல vlogs எடுக்கிறதுக்காக ரீசெண்டா digitek லான்ச் பண்ண இந்த digitek வயர்லெஸ் மைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4000 தான். இந்த வீடியோல இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோம் இந்த மைக்கை பத்தி. அதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இதை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த வீடியோல இந்த ப்ராடக்ட்டோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஒரு vlog ஸ்டைல் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவும் போல நம்ம இந்த மைக்கோட ஒரு அன்பாக்சிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ பாக்ஸுக்கு மேல நமக்கு digitek அண்ட் அதோட டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ உள்ள நமக்கு ஒரு பவுச் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த மைக் பவுச்சோடயே தான் வருது. நம்ம எங்கயாச்சும் கேரி பண்றோம்னா சேஃபா வந்து மைக்க போர்ட்டபிளா எடுத்துட்டு போய்க்கலாம். அண்ட் பவுச்சோட குவாலிட்டி நல்லா இருக்கு. digitek உடைய ஒரு யூசர் மேனுவல் அண்ட் ஒரு கார்டு வந்து கொடுத்திருக்காங்க இன்ஸ்டாலேஷனுக்கு. சோ ஸ்ட்ரைட்டா இப்ப நம்ம வந்து பவுச் ஓபன் பண்ணிடலாம். ஓகே, உள்ள நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ஒரு ரிசீவர் வருது. டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறது மைக்கு, நம்ம அதை கிளிக் பண்ணிக்கணும். அண்ட் ரிசீவர் அப்படிங்கிறது போன் ஆர் கேமரா கூட கனெக்ட் பண்றது. இதுல நமக்கு ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் வரதுனால நம்ம இன்டர்வியூ ஆர் பிளாக் கண்டென்ட்ஸ்லாம் போடும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பவுச்சோட மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போன் அண்ட் கேமராவோட கனெக்ட் பண்றதுக்கான கேபிள்ஸ்லாம் வந்துருது. ஸோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஐபோனுக்கான கேபிள் எதுவுமே தனியா தரல. நம்ம ஐபோன் கூட யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அடாப்டர் வாங்கணும். அண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வின் மஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது வின் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றது. ஆக்சுவலி நீங்க மைக்கை பாருங்களேன், இது வந்து பாக்குறதுக்கு யூஸ்வலா இந்த யூடியூபர்ஸ்லாம் ரோட் மைக் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதோட பிரைஸ் வந்து ஆக்சுவலி 30,000 அண்ட் 20,000 வருது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிரான்ஸ்மிட்டருக்கே ஜஸ்ட் 4,000 தான் சேல் பண்றாங்க. உண்மையாவே லுக்கு பாக்குறதுக்கு பயங்கர ப்ரொஃபஷனலா இருக்கு. அண்ட் தென் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் இருக்கு. ஆக்சுவலி சார்ஜிங் கேபிள் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி அண்ட் ரெண்டு டைப் சி வந்துருது. ஒரே நேரத்தில் நம்ம டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் தென் நமக்கு வந்து இயர்போன்ஸ் தராங்க. இது தரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தராமையா இருந்திருக்கலாம், அவ்வளவு மொக்கையா இருக்கு. இந்த மைக்கோட லுக்கை பாக்குறதுக்கு ஆஸ் தி சேம் ரோட் மைக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதையுமே வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாவே இருக்கு. அண்ட் இதை கனெக்ட் பண்றது ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த ரிசீவர் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிக்கணும். அண்ட் தென் டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணோம்னா ரெண்டுமே பேர் ஆயிடும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரிசீவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க கேபிள்ஸ்லயே போன் அண்ட் கேமராக்கான இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதை யூஸ் பண்ணி நம்ம ரிசீவரை நம்ம போன் ஆர் கேமராவோட கனெக்ட் பண்றோம்னா சிம்பிளா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா கனெக்ஷன். ஆனா லுக் வைஸ் பார்க்கும்போது உண்மையாவே ப்ரொஃபஷனலா இருக்கு. ஏன் இது திரும்ப திரும்ப சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சின்ன சின்னதா வந்து கிரீன் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த vlog வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ண போறோம்னா இந்த வயர்டு மைக் ஆகட்டும், ஷார்ட் கன் மைக் எல்லாம் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டா டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். பட் அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணும்போது ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகலா செக் பண்ணல. மோஸ்ட்லி நம்ம ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் இந்த மைக் இது ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிராக்டிகலா செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. அண்ட் digitek வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்கை இப்போதான் ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால தமிழ்ல பெரிய அளவுக்கு யாரும் ரிவ்யூஸ்மே போடல. அதனால நம்ம வாங்கி செக் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைக்கும், இந்த மைக்கை வாங்கலாமா வேணாமான்னு. ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெசிஷன் கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா digitek கூட இந்த வயர்லெஸ் மைக்ல தான் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஆடியோ குவாலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். ஸோ குவாலிட்டின்னு எடுத்துட்டா நாங்க கேட்ட வரைக்கும் உண்மையாவே எக்ஸலண்டா தான் இருக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இதோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4,000 தான். அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் மைக்குக்கான ஒரு ஃபீல் வந்து இது தருது. மெயினா இது இந்த மைக்கோட லுக்கு தான் பார்க்கறதுக்கு பயங்கர ப்ரொஃபஷனலா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு vlogலாம் எடுக்க போறோம், அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒயர்டு மைக்லாம் யூஸ் பண்றோம்னா பார்க்க அவ்வளோவா நல்லா இருக்காது. என்னதான் குவாலிட்டி இருந்தாலுமே நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அண்ட் பார்க்க அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணும்போது நமக்கு டெஃபினட்டா ப்ரொஃபஷனலா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த போயாவோட ஒயர்லெஸ் ஷார்ட் கன் மைக் தான் யூஸ் பண்ணிருந்தோம். ஸோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் மைக்கை யூஸ் பண்றதுனால நம்ம ஒரு vlog வீடியோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இன்டர்வியூ வீடியோஸ்லாம் பண்ணும்போது ஸோ நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் லுக்குமே கிடைக்கும். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயுமே சொல்லுங்க. இந்த மைக்கோட பேட்டரி பேக்கப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாக்ஸ்ல அவங்க 12 hours வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. டிஜிடெக்கோட பேட்டரி பேக்கப் பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம டிஜிடெக் உடைய ஒரு கிம்பல் வந்து வச்சிருக்கோம். அதை வந்து ஒன்ஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம்னா 6 to 7 times வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கும். அண்ட் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த லைட் கூட வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் டிஜிடெக்கோட பேட்டரி தான் யூஸ் பண்றோம். ஃபுல் பிரைட்னஸ்ல வச்சாலுமே நமக்கு ஒரு 1.5 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்கும். அதனால பேட்டரி பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மைக்ல நம்ம கவலைப்பட தேவையில்லை. முக்கியமா இந்த மைக்கோட பிரைசிங்கை பத்தி பேசியே ஆகணும். இந்த மைக்கை நம்ம ஆஃப்லைன்ல ஜஸ்ட் 4,000 தான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். நீங்க ஆன்லைன்ல வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா 4,500 4,300 அந்த ரேஞ்சுக்கு வரும். இந்த பிரைஸுக்கு இந்த மைக் வர்த்தான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி வர்த். ஏன்னா வந்து ஒரு ரோட் மைக் வந்து பாத்தீங்கன்னா 20,000 30,000 அந்த பிரைஸ்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மைக் 4,000க்கு ஒரு ரோட் மைக்ல இருக்கிற அளவுக்கான குவாலிட்டி டெஃபினட்டா இருக்கு. நீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்க, ஒரு vlogger இருக்கீங்க, உங்க சேனலுக்கு ஒரு வயர்லெஸ் மைக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த மைக் வந்து கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் இதுக்கான பையிங் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, or இந்த மைக்கை பத்தி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல அடிச்சு விடுங்க. This is signing off, Joshua. Thanks for watching.
பாய்.